தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இலவசம். நறுமணப் பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறது. உலக சந்தைகளில் இந்திய ஏலக்காய்க்கு மிகுந்த வரவேற்பும் மதிப்பும் உள்ளன. இந்திய ஏலக்காய் நறுமண ஏற்றுமதியின் முக்கிய பங்காற்றுகிறது. ஏலக்காய் ஒரு பருவகால பயிராக ஆகஸ்டில் விதைக்கப்பட்டு ஜனவரியில் அறுவடை செய்யப்படும். பொதுவாக ஏலக்காயின் உற்பத்தியினை பொறுத்து விலையில் ஏற்ற இறக்கம் இருப்பது வழக்கம். கடந்த ஆண்டு 40% உற்பத்தி குறைவாகவே இருந்தது. சரியான ஏற்றுமதிக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டு ஏலக்காய் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இந்த ஏலக்காய் ஒரு சீசனல் கிராப். இது ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் அறுவடை செய்யப்படுகின்ற காலம் அப்படிங்கிறனால இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இப்போ நம்மளுக்கு ஏலக்காய் அதிகமாக நம்மளுக்கு சப்ளையில் இருக்கும். விலை இப்போ கொஞ்சம் இறக்கு முகத்தில் தான் இருக்கும், ஏன்னா அறுவடை காலங்கிறதுனால. அதுவும் இந்த ஆண்டு நல்ல மழையும் இருந்தனால உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. அதனால இந்தியாவில் ஏலக்காய் விலை கடந்த ஆண்டை விட இப்பொழுது இந்த காலத்தில் இந்தியாவுடைய ஏலக்காய் விலை இப்போ குறைவாக இருக்கு. இன்னைக்கு ஏலம் விடுற அந்த சந்தையில் மற்ற மார்க்கெட்ஸில் இப்போ பல்க் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. அனைத்து ரகமும் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பல்க் இப்போ 2400 ஒரு கிலோவுக்கு விற்பனை செய்யப்படுது ஏலத்தில். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு 3400 ரூபாய் வரைக்கும் இப்போ விற்பனை செய்யப்படுது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு 4400 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை செய்யப்படுது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஏலக்காய் விலை சற்று வீழ்ச்சியாக தான் இருக்குது. இது ஒரு பக்கம் வணிகம் செய்வங்களுக்கு சாதகமான சூழல். உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா ஏலக்காயில் ஏற்றுமதியில் முன்னணியில் இருக்கிற நாடு தென் அமெரிக்காவில் இருக்கிற கவுத்திமாலா அப்படிங்கிற நாடு தான். அந்த நாடு கிட்டத்தட்ட உலக ஏற்றுமதியில் 50% ஏற்றுமதியை கவுத்திமாலா தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில் இந்தியா இருக்கு. 2வது ஏற்றுமதியாளர் உலகத்தில் இந்தியா தான். கவுத்திமாலா ஒரு வருஷத்துக்கு 27,000 டன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா 9,000 டன் வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கவுத்திமாலா பண்றதுல 3/1 பங்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆனால் இந்த வருஷம் கவுத்திமாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தியில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கு. காரணம் அங்கே நிறைய உற்பத்தி சரியான சாதகமான சூழல் அங்கே இல்லை. இந்த வருஷம் அங்கே மானாவாரி பயிர் மாதிரி தான் ஏலக்காய் விவசாயம் பண்ணுவாங்க. அங்கே மழை இப்போ இல்லாத காரணங்கள் போன்ற பல்வேறு காரணங்கள் உற்பத்தி இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அங்கே ஆண்டுக்கு 30,000 டன் உற்பத்தி நடக்கும். இந்த வருஷம் 20,000 டன் தான் உற்பத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கவுத்திமாலானால பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்த வருஷம் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அந்த வாய்ப்புகள் அதிக அளவில் இந்தியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏலக்காய் சர்வதேச சந்தையில் நாம் அதிக அளவில் மிடில் ஈஸ்ட் நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மிடில் ஈஸ்ட்டுங்கும் போது சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஈராக், ஈரான், குவைத், இந்த மாதிரி நிறைய நாடுகளில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுவும் குறிப்பாக அந்த ரம்ஜான் கால சீசன் அப்போ அதை ஒட்டி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாலே இந்தியன் கார்டமம் எக்ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆகும். அந்த வகையில் இந்த வருஷமும் ரம்ஜான் கால சீசன் தொடங்கி இருக்கனால நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. வழக்கத்தை விட இந்த வருஷம் நம்மளுக்கு ரம்ஜான் காலத்தில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கூடும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு இருக்குது. இந்த இந்திய ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும். ஏன்னா கவுத்திமாலாவில் அவங்க சப்ளை பண்ண முடியாத அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இந்திய ஏற்றுமதியாளர்கள் நம்ம இங்கே எடுக்கணும். இதுக்கு நிறைய இந்தியாவில் இருக்கிற புதிய ஏற்றுமதியாளர்கள் ஏலக்காயில் புதிய இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு ஆர்வத்தோடு முன் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐரோப்பிய நாடுகளில் இன்னைக்கு ஜெர்மனியில், இந்த மாதிரி ஸ்வீடனில், நார்வேல, ஜப்பானில், இந்த மாதிரி நிறைய நாடுகளில் ஏலக்காய்க்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. அதனால் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ட்ரெடிஷ்னலாக பொதுவாக ஒரு சில குறிப்பிட்ட மார்க்கெட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது உண்டு. அப்படி பண்ணாமல் இந்தியன் கார்டமமுக்கு உலகம் எங்கும் இருக்கக்கூடிய சந்தையை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம அங்கே போய் நம்ம பொருட்களை அறிமுகப்படுத்தி நம்ம ஏலக்காய் அங்கே நம்ம இந்தியன் ஏலக்காய் அங்கே நம்ம இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்தியா வரக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் இந்தியா நம்ம நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர் ஆகிறதுக்கான சூழல் இங்கே இருக்குது.